குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நான் பேச போகிற டாபிக், அதாவது கையில் இருப்பதை மதிக்காமல் கிடைக்காத ஒரு பொருளை தேடி அலைவதே நம்ம மனுஷனோட ஒரு பழக்கம். இது ஷேர் மார்க்கெட்டுக்கு, பர்டிகுலராக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ஆப்டான ஒரு தலைப்பு. அதாவது ஒரு மனுஷன் கையில் இருக்கும் ஸ்டாக்ஸை விட்டுட்டு, நல்ல ஸ்டாக்ஸ் தான் அவன் கையில் வச்சுருப்பான். ஆனால் அந்த ஸ்டாக்ஸை விட்டுட்டு சில ஸ்டாக்ஸை துரத்தி போய் ஷேர் மார்க்கெட்டில் போய் வாங்கி வச்சுப்பான். அதாவது கையில் இருக்கிற அந்த தங்கத்தை விட்டுவிட்டு தூரத்தில் மின்னும் ஒரு கல் மாதிரி மின்னுற ஒரு பொருளை நோக்கி ஓடுறான். இதுதான் வாழ்க்கையிலையும் நடக்குது, இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நடக்குது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸை நம்ம எப்போவுமே அதை மதிக்கிறதே இல்லை. அடுத்த மல்டிபகர் எதிராக ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், வாங்கிக்கிட்டே இருக்கோம். இறுதியில் அந்த ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட்டு கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. சரி, மன அமைதி தான் கிடைக்குதான்னு கேட்டாலும் அதுவும் கிடைக்கல. அப்போது இந்த மாதிரி மனித மனத்தை மயக்கிற மிகப்பெரிய மயக்கம் எதிரானா ஷேர் மார்க்கெட்டில் அது நம்மளை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மனித மனதின் ஆசை, மனிதனுக்கு கிடைக்கிற சாதாரண இந்த தோற்றம் கிடைக்காத ஒரு பொருளுக்கு எப்படி அற்புதமான தோற்றமாக தெரியுமோ அதே தான் இப்போ நமக்கு மனிதனுக்கு கிடைத்தது இந்த சாதாரண தோற்றம், கிடைக்காதது அற்புதமான தோற்றம் இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இதுதான் சைக்காலஜி. ஒரு ஸ்டாக்ஸு 20% ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, நம்ம அடுத்த என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டாக்ஸ் 100% எது போகும் அப்படின்ற மாதிரி நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். நம்ம அமைதியாக தொலைச்சிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய சர்ச்சை நம்ம தொடர்ச்சியாக தேடிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம அமைதியாக இருக்கிறோமான்னு கேட்டால் அமைதியாக அங்கே இல்லை. இதை தான் மார்க்கெட்டில் ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டெடியாக ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பென்னி ஸ்டாக்ஸ் 5 மடங்கு 10 மடங்கு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அதை நம்ம கேட்டவுடன் நம்ம ஜனங்க என்ன பண்ணுது, கையில் இருக்கக்கூடிய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ஸ்டாக்ஸை கூட இது யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தோன்ற மாதிரி அந்த வீடியோ அவங்கள க்ரியேட் பண்ணிடுது. இதுதான் மனித மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரியல் ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு எக்ஸாம்பிள், சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் தான் தினேஷ். நான் ஒரு நல்ல கம்பெனியில் ஸ்டாக் வாங்கியிருக்கேன். 5 வருஷமாக பேஷன்ஸாக வச்சுருக்கேன். அது டெஃபினட்டாக எனக்கு வெல்த்தை உருவாக்கும் அந்த ஸ்டாக்ஸ் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் நாம் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறேன். அதில் ஸ்மால் கேப்ஸு ஒரு ஷேரை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு. இந்த ஸ்மால் கேப்ஸ் 10 மடங்கு போகும், 20 மடங்கு போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ஸை நான் விற்றுட்டு அவர் சொன்ன அந்த ஹைப்பு அந்த ஸ்டாக்ஸுக்கு நான் போகிறேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் சில நாள் நல்லா ப்ராஃபிட் வருது. அவர் சொன்ன மாதிரியே அவர் சொன்னது இதுதான் ரியல் மார்க்கெட் சீக்ரெட் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு பேராசை தோன்றுது. ஆனால் சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகுது. முதல்ல 20% விழுது, அப்புறம் 40% விழுது, அப்புறம் 50 விழுது, 60 விழுது, 70 விழுது, இது மாதிரி விழுந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் என்கிட்ட மணி மட்டும் போல, என்னோடய கான்ஃபிடென்ஸ், இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற கான்ஃபிடென்ஸ் என்னை விற்று போகுது, என்னோடய மன அமைதி போகுது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டையே வெறுக்கிறேன். அப்போது நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸு, அது 5 வருஷத்தில் 6-5 மடங்கு மேலே ஏறி போச்சு. இப்போ இந்த இடத்துல நான் மணியை லாஸ் பண்ணுறதும் இல்லாமல் என்னுடைய மன அமைதியும் தொலைச்சிடுறேன். கரெக்ட் தானே? இப்படி எத்தனை பேர் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில்? மார்க்கெட்டில் பெரிய ட்ராப் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ட்ராப் என்ன தெரியுமா? குயிக் மணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஸ்லோ க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப போரிங் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் ஃபாஸ்ட் ப்ராஃபிட் அது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அப்படி தானே இருக்குது. நம்ம ட்ரேடிங்க்கு ஏன் எல்லோரும் உள்ளே வரோம்? டெய்லி மணி, துரித மணி, ஃபாஸ்ட் மணி. இன்றைக்கி லாபம் பண்ணால் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நம்ம நாளைக்கு வித்ட்ரா பண்ணலாம். ஸோ வெரி ஃபாஸ்ட் மணி. ஆனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே பண்ண முடியாது. அதனால தான் மனுஷன் ஃபாஸ்ட்டான எக்ஸைட்மெண்ட்டை தேடி போய்கிட்டே இருக்கான். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃபன் கிரியேட் பர்மனெண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காங்க.
வாரன் பஃபட் மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட சீக்ரெட் அப்படி என்னன்னு உங்களை கேட்டால் அவங்க ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே சீக்ரெட் எதிரானா பொறுமை, பேஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க எந்த ஒரு ஸ்டாக்ஸையுமே சேசிங் பண்ணவே மாட்டாங்க. எவ்ரி ட்ரேடிங் ஸ்டாக்ஸுக்கு பின்னாடி அவங்க ஓடவே மாட்டாங்க. ஏன்னா வெல்த்ன்றது ஒரு நாள்லையோ ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ வரக்கூடியது ஸ்பீடானது கிடையாது. அது டிசிப்ளினில் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வெல்த் க்ரியேட் ஆகும் அப்படின்றது வாரன் பஃபட்டோட ஒரு கொள்கை. அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், மோர் தென் இயர்ஸ் அந்த ஸ்டாக்ஸை குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ன்னு வாங்கிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு லாஸ் போனாலும் அதை அவங்க செல் பண்ணவே மாட்டாங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இருக்கார், இன்னும் பல பேர். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா செத்துட்டார், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. வாரன் பஃபட் இருக்கார், இன்னும் இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அவங்க அங்கே ஃபாலோ பண்ணுறது என்ன? பொறுமை வித் டிசிப்ளின். அதை தான் நம்மளும் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். லைஃபோட இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஒரு ஷேர் மார்க்கெட் லெசன் நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். அதாவது கையில் இருக்க குடும்பத்தை சில பேர் மதிக்கவே மாட்டான், ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு தான் ஆசைப்படுவான். இது ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேயும் இது ரெகுலராக நடக்கக்கூடியது தான். அதே மாதிரி கையில் இருக்கக்கூடிய வேலை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், இதில் நான் கூட வருவேன், எனக்கு இப்போ செய்கிற வேலை பிடிக்கல, ஆனால் விடுறதுக்கு மனசும் வரல. அப்போ கையில் இருக்க வேலை எனக்கு பிடிக்கல, ஆனால் மற்றவரோட சக்ஸஸை மட்டும் நான் அட்ராக்டிவாக அதே மாதிரி நானும் வாழணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது கடைசியாக என்ன ஆகுது? மனிதன் வாழ்நாள் முழுவதும் அடுத்தது என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியில் அவங்ககிட்ட தங்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. மன அமைதியும் தங்காது, அந்த ஸ்டாக்ஸோட ப்ராஃபிட்டும் தங்காது. ஏன்? அந்த கண்டென்மெண்ட் இல்லாத எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. ஓகேங்களா? இது என்னமா இந்த வரி சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு கண்டென்மெண்ட் இல்லாத எந்த ஒரு சக்ஸஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தராது. அதாவது உனக்கு அதிர்ஷ்டத்தால் ஒரு லாபமோ இல்லை அதிர்ஷ்டத்தால் ஒரு பெரிய தகுதியோ ஒரு பொசிஷனோ உனக்கு வந்தால் அதுக்கான நீ டேலண்ட் இல்லைன்னா அதுக்கு நீ அருகதை அற்றவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன தான் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் அதில் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. நீ அதுக்கான ஆளே இல்லை. ஏதோ ஒரு மயக்கத்தில், ஏதோ ஒரு புரட்சியில், ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில், லக்கில் நீ வந்துட்டாலும் அதுக்கான அந்த கண்டென்மெண்ட் உங்ககிட்ட இல்லைன்னா அது உனக்கு தகுதியற்றது அப்படின்றது இங்கே கிளியராக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லேயும் கையில் இருக்கிறத மதிக்க தெரியாதவன் கிடைக்கிற எந்த ஒரு பொருளையுமே மதிக்க மாட்டான். மார்க்கெட்டில் உங்ககிட்ட நல்ல நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்குது, நீ அதை விட்டுட்டு இன்னும் போய் புதுசாக ஸ்டாக்ஸை தேடிக்கிட்டு இருக்க. இது உனக்கு நிலையான இன்பத்தை, நிலையான ப்ராஃபிட்டை தருமான்னு கேட்டால் தராது. மார்க்கெட்டில் தொடர்ச்சியான சக்ஸஸ் இதிலேருந்து வருமானு கேட்டால் அதுவும் வராது. அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல கம்பெனியை தேர்வு செஞ்சு நீ வாங்கி வச்சுருக்க, அதை பொறுமையாக வச்சிரு. சோஷியல் மீடியாவில் வர ஹைப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடு. க்ரீடியை கண்ட்ரோல் பண்ணு. அதுக்கான ஒரு டைமை கொடுத்ததுக்கப்புறம் அது பலன் தரலைன்னா அப்போ தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கணும். இன்றைக்கி வாங்கிட்டு 1 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே லாஸ் வருதேன்னு அழுவுனா அதனால் ஒரு யூஸும் இல்லை. மார்க்கெட்டில் பணத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணாது, நம்மளோட மனசையும் அது டெஸ்ட் பண்ணும் மார்க்கெட். ஓகேங்களா? கையில் இருக்க வைரத்தை விட்டுவிட்டு தூரத்தில் மின்னும் கண்ணாடியே தேடாதீங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில், உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஷேர்ஸை, இதுதான் உங்களோட நிலையான வளர்ச்சி. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மேலே போகும். நான் ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான் வாங்கி வச்சுருக்கேன், இது நாளைக்கு எனக்கு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்புங்க. நிஜமாலுமே நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தா ஓகேங்களா? ஏனோ தானோன்னு ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நான் நல்ல ஸ்டாக் தான் சார் வாங்கியிருக்கேன், இருந்தாலும் அது லாஸஸில் இருக்குது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கருத்து சொல்கிற மாதிரி இருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
ஒன்றே ஒன்றை மட்டும் எப்போயுமே மைண்டில் ஸ்ட்ராங்காக ஞாபகத்தில் வச்சுங்க. அவசரத்தில் வர ப்ராஃபிட், அவசரத்தில் வர லக்கு, அவசரத்தில் வர தகுதியற்ற உயர் பதவிகள் எல்லாமே உங்களோட அமைதியை ஒரு நாள் கொண்டு செல்லும். அதாவது உங்கள் கிட்டேருந்து உங்கள் அமைதியை எடுத்துடும் அப்படின்ற மாதிரி முடிக்கிறேன். அவசரத்தில் வர ப்ராஃபிட் அமைதியை கண்டிப்பாக சீர்குலைக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு துறையாக கூட இருக்கட்டும். இது டீஃபால்ட்டாக இது எல்லாருக்குமே பொருந்தும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.